இன்னைக்கு பறையர் சமூகத்திலே ஒரு சிலர் புரிதல் வந்து விட்டது. என்ன புரிதல் வந்துட்டுன்னா, நான் முதல்ல எப்ப இழிவானேன், என்னை யார் இழிவுபடுத்தினா, என்ன எதுக்கு நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, நம்மளெல்லாம் ஒதுக்கிட்டாங்க, ஓரம் கட்டிட்டாங்க, என்ன நான் ஒரு போர் நடக்குது இங்க, மாற்றான் ஆட்சிக்கு வரான், மாற்றான் வரும்போது இங்க நான் என்னுடைய நிலங்கள் இருக்கு, என்னுடைய அதிகாரம் இருக்கு, என்னுடைய அதிகாரத்தை மாற்றான் பறிக்கிறான். ஆமா, இயல்பா அந்த மாற்றானோட நான் சண்டை போடுறேன். ஆமா, இதுல எங்க நான் ஒடுக்கு, இதுல என்ன தாழ்த்திட்டாங்க, ஏன் வரலாறு எடுத்து பாரு, சரி வரலாறு படிப்போம், என்ன நடந்திருக்கு. ராஜராஜ சோழன் கோயில்ல பறையர்லாம் வருது, கல்வெட்டுல வருது, பறையனார் பூஜை பண்ணாருலாம் வருது, கோயிலுக்குள்ள இருந்திருக்காங்கன்னு வருது. பண்டாரர்கள் பறையர்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள இருந்திருக்கோம், கோயிலுக்குள்ள பூஜை செஞ்சுட்டு இருக்கோம், எங்க குலதெய்வ கோயில் நாங்க தான் பூஜை பண்ணிருக்கோம். என்னது இது, நீங்க சொன்ன வரலாறுலாம் இங்க இல்லையப்பா. கல்வெட்டு ஆதாரங்களையும் வரலாற்று ஆதாரங்களையும் எடுத்து பார்க்கும்போது இங்க பிரிவினை இல்லையே தமிழர்களுக்குள்ள. எல்லா குடிகளும் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சுதானே இருந்திருக்கோம். அப்படியே படிக்கிறாங்க வரலாறு. மாணிக்கவாசகரோட பாடலை படிக்கிறாங்க. நாதப்பறையினர்னு பாடுறாரு அவரு. யார பாடுறாரு, சிவனை பார்த்து பாடுறாரு. என்ன சிவனை பார்த்து பறையர்னு பாடிக்கிட்டு இருக்காரு மாணிக்கவாசகரு. என்ன சிவனை பறையர்னு பாடுறாரு. அப்புறம் பறையருடைய வழக்காட்டு பாடல்கள். ஆமா, நம்மளுடைய வழக்காட்டு பாடல்கள்லயும் பாத்தீங்கன்னா பறையர்னு பாடுறோம் சிவனை. ஓ, அப்ப சைவ மதம் தான் நம்மளோட மதமா? சிவனை வழிபடுறவங்கள நாங்க? அடா ஆமாங்க, நம்ம பழைய சங்கங்கள்லாம் எடுத்து பாருங்க, சாம்பவ பறையர்னு போட்டிருக்காங்க. சாம்பவ பறையர்னு பார்த்தா இங்க சிவ சாம்பவன், சிவனை சாம்பவன்ங்கிறாங்களா, இங்க நம்ம சாம்பவ பறையருங்கிறோமா? அப்ப சிவனும் நம்மளாலும் ஒண்ணா? ஆமாங்க, நம்ம இதெல்லாம் எடுத்து பாருங்க, நம்ம பழைய சொத்து இதெல்லாம் எடுத்து பாருங்க, நம்ம ஊர்கள்ல இருக்க வழக்கங்களை பாருங்க, நம்மளுடைய சமாதிகள்ல பாருங்க. ஆமாங்க, கல்வெட்டுல நடுக்கல்ல எல்லா இடத்துலயும் ஆமாங்க சிவனை தான் வழிபட்டு வந்திருக்கோம். நம்ம அண்ணன் திருமாவளவன் புத்தரை வழிபட்டன்னு சொன்னாரு, அதெல்லாம் பொய்யுங்க. புரிஞ்சிருச்சு இன்னைக்கு பறையர் சமூகத்துல இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.